நான் ரொம்ப வருத்தப்பட்டு இதை சொல்றேன். ஒரு குழந்தையினுடைய ஒரு இளைஞனுடைய மொழியை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மில் பல பேருக்கு இல்லை. அதனால் தான் பிள்ளைகளை நாம் தவற விடுகிறோம். மிக ஆழமான புத்திசாலியோடு அவன் இருக்கிறான், ஆனால் அதை அவன் வெளிப்படுத்துகின்ற முறையில நாம் புரிந்து கொள்வதில்லை. நான் ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு செய்தி. டிஸ்லெக்சியன் ஒருத்தங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியும். ஸ்லோ லேர்னர்ஸ். எங்க காலேஜ் இருக்கு இல்லைங்க, எஸ்ஐடி காலேஜில் நான் வேலை செய்கிறேங்க. 17 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் காலேஜில் வலது பக்கத்தில் எங்கள் காலேஜ்குள்ளேயே தமிழ்நாட்டிலேயே 9 இடங்கள்ல இருக்குங்க டிஸ்லெக்சியன் சென்டர். அதில் நேஷ்னல் லெவலில் புகழ்பெற்ற சென்டர் சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடியில் இருக்குது. 500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. நானே பல பிள்ளைகளை அங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்து அன்றைக்கி என்னை கூப்பிட்டு, பர்வீன் நீங்கள் வரணும், இன்றைக்கி ஒரு சின்ன காம்படிஷன் இருக்குது, நீங்கள் எனக்கு ஜட்ஜாக இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அன்றைக்கி தெரியாதுங்க, சின்ன பிள்ளையா தெளிவான மனசோட பால் மனசோட சரின்னு சொன்னேங்க. நான் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வலதுபுறத்தில் இருக்கு. அன்றைக்கி எனக்கு கிரகத்தில் வலதுபுறத்தில் சனி, அங்கே தான் இருக்குது அந்த கட்டடம். போனேங்க. என்ன காம்படிஷன் தெரியுமா? காம்படிஷன் வந்து கலரிங் காம்படிஷன். குழந்தைகள் காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகளும் அதில் இருக்காங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கலர் பென்சில் கொடுத்து கலர்ஸ் வரையணும். என்ன நினைக்கிறாங்களோ அது கலர்ஸாக வரையணும். சரியாக வரைஞ்சிருந்தா அவங்களுக்கு ப்ரைஸ். 24 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நமக்கு தான் கொம்பு இருக்குல்ல, படிச்சிருக்கிறோம், பேராசிரியர், புத்திசாலி, உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேராசிரியர், பேச்சாளர், எத்தனை கொம்புகள் இருக்குது தலையில். சாதாரண கொம்புகளா அது? நான் இந்த பீடம்னு ஒன்று இருக்கு பாருங்க. நீங்கள் உட்காந்துருக்கிற சேருக்கு பேர் பீடம். எல்லாரும் உட்காந்துட முடியாது. அதில் இந்த சேரில் எல்லாரும் உட்காந்துட முடியாது. ஒரு ஹெச்ஆர் தான் உட்கார முடியும். அந்த பீடம் இருக்குல்ல, அது நம்மளை பிடிச்சிக்கிச்சிங்கன்னா அதுக்கு பேர் பீடை. நம்மளை எந்த சேரும் பிடிக்கக்கூடாது, அப்படி தனியாக உட்காந்துருக்கணும். நம்மளை பிடிச்சிருந்துச்சு, பேராசிரியர், பேச்சாளர் அப்படிங்கிற பீடம் பிடிச்சிருக்குது நமக்கு. நான் 24 பேப்பரையும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு தந்தேன்னா, என்னங்க, அந்த குழந்தைகளுக்கு விரல்கள் இருக்கு இல்லைங்க, விரல்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனைங்க. ஒரு குழந்தைக்கு எழுத வரலன்னா, திமிரில் எழுத வரலன்னு சொல்லிட்டு விரலில் முறிப்பாங்க இல்லைங்க. அதால் எழுத முடியாது. சிந்தனையும் விரலும் சிங்க்ரனைஸ் ஆகாது. நான் வந்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ நோ த டிஃபிகல்ட்டிஸ். அந்த அசஸ்மெண்ட் எனக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து முட்டையாக எழுதும், இல்லைன்னா இப்படி திருப்பி எழுதும், 7 இப்படி போடும். நானே டிஸ்லெக்சியன் தான் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். எனக்கு அந்த பிரச்சனை தெரியும். டிஸ்லெக்சியன்ஸ் ஆர் நாட் குறைபாடு இல்லைங்க. அது குறைபாடு கிடையாது, அது மாற்று சக்தி. அது ஐன்ஸ்டீன் வந்து டிஸ்லெக்சியனுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்லெக்சியன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய திறன் வேறு விதத்தில் அப்படி வெளிச்சமாக இருக்கும். அது புரியாது. புரிகிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வயது வந்து நிற்கும். அப்பொழுது அவங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க பாருங்க, ஒரு காட்டுப்பூ மாதிரி. எந்த பூவும் பக்கத்தில் நிற்க முடியாது. அதான் டிஸ்லெக்சியன் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான விதம் பாருங்க. அந்த ஒரு குழந்தை வரைஞ்சிருக்குங்க, மரங்க, வேர்கள் எல்லாம் விரல்கள், அந்த விரல்களில் நிற்கிது மரம். பயங்கரமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஒரு குழந்தை ஒரு குதிரை வரைஞ்சிருக்கு, வானத்தில் பறக்குது. குதிரைக்கு வந்து இது இருக்கு, விங்ஸ், அது கலர்ஸ். ஆடாடா. செகண்ட் ப்ரைஸ். தேர்ட் ப்ரைஸ் பார்க்குறேன், கிடைக்கவே இல்லைங்க. ஒரு வயல்வெளி, ஒரு புல், ஒரு வீடு மாதிரி வரைஞ்சிட்டு உருவி 3ஆம் ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். முன்னால் உட்காந்துருக்கேங்க. ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பர்வீன் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு. சரின்னு நான் போனேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன உடனே ஒரு குழந்தை வந்து அப்படி கம்பீரமாக வந்துச்சு. நமக்கு தெரியும்ல, லைவ் ஷோலெல்லாம் பார்த்துருக்கோமே. அந்த குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதில்ல. அவங்க ஆத்தாக்காரி நின்று புரண்டு அழுகுறா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சாமா அந்த குழந்தை. ப்ரைஸ் வாங்காத குழந்தைகளை அவங்க அம்மா அப்பா படுத்துகிற பாடு நான் பார்த்துட்ருக்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சு. செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் வாங்கி நான் கீழே இறங்குறேங்க. இந்த மாதிரி 7 ஸ்டெப்பு இறங்குற 3ஆவது ஸ்டெப்லேயே ஒரு குழந்தை வந்து நின்றுட்டான். மிஸ், மை நேம் இஸ் அப்படின்னு அவன் பேரை சொல்கிறான். ஓகே, ஐ எம் ஸ்டடிங் இன் 4th ஸ்டாண்டர்ட் மிஸ். ஓகே, வேர் இஸ் மை ப்ரைஸ் மிஸ் அப்படின்னா. அது பக்கத்தில் ஒரு அம்மா ஃபுல் மேக்கப். நம்ம அந்த பாலிமர் டிவியில் வடநாட்டு சீரியல்லாம் வரும்ல, அதில் இருக்கிற அம்மா மாதிரியே இருக்குது. அதுவும் வில்லத்தனமாக அந்த குழந்தைய பார்த்து ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்க்குங்குது.
இவன் பிடிச்சிட்டான் என்ன. வேர் இஸ் மை, அதாவது மேம் மிஸ் மிஸ் ஐ வாண்ட் ப்ரைஸ் மிஸ் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. வை ஐ டென்ட் கெட் மை ப்ரைஸ் மிஸ்னா கூட பரவாயில்ல. அவன் என்ன கேட்குறான், வேர் இஸ் மை ப்ரைஸ்ன்னு கேட்குறான். நான் சொல்லு எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். உனக்குன்னு ப்ரைஸ்லாம் கிடையாதுன்னு நான், உனக்குன்னு ஒரு ப்ரைஸும் கிடையாதுன்னு. ஏன்னா கோவம் குழந்தை மேலே இல்லை, அவங்க அம்மா மேலே. அது என்னை பிடிச்சிருச்சிங்க. அரெஸ்ட் பண்ண மாதிரி வந்து கேட்குறான். அவன் இறங்கவே முடியல என்னால், அப்படி நிற்கிறான். பதில் சொன்னா போ, இல்லைன்னா போக முடியாதுன்ட்டு. அந்த அம்மாவும் சொல்லுது பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு. அந்த அம்மா நிற்குது. நான் சொன்னேன், இட் இஸ் நாட் யுவர் ப்ரைஸ் டியர், யூ டிடன்ட் கெட் எனி ப்ரைஸ். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, வை மிஸ். என்ன பதில் சொல்வீங்க? Because somebody draw a great picture than you. No miss, my picture is very great. Where is my prize? தெளிவாக இருக்கிறாங்க. அவன் 4th ஸ்டாண்டர்ட். எவ்வளோங்க வயசு இருக்கும்? 8-9 வயசு, 10-12 கூட வச்சுக்கோங்களேன். வேர் இஸ் மை ப்ரைஸ். எனக்கு கோவம் வந்துருச்சு நேரம். ஓகே ஷோ மீ யுவர் பே. ஏன்னா எதுவுமே உருப்படியாக இல்லை அதில். எனக்கு தெரியும் நாம் ஜெயிச்சிருவோன்ட்டு. அவன் அந்த 24 புக்கில் அப்படி காட்டுறேன் அந்த பஞ்சை. யோசிக்கவே இல்லைங்க குழந்தை. இப்படி விரல் போட்டு சர்ன்னு இழுத்தான் பாருங்க. அவன் பேப்பர். அவன் எவ்வளோ அப்சர்வேஷனில் இருப்பான், அவன் எவ்வளோ அவன் ஆனில் இருப்பான். நான் சொல்கிறேன்ல ஆக்ஞையில் ஆனில் இருங்க, ஆக்ஞை ஆனில் இருங்கன்ட்டு. அவன் இருக்கிறான் ஆனில். பிடிச்சி சரையல்னு இழுத்துட்டான். இழுத்துட்டு திஸ் இஸ் மை பேப்பர் மிஸ், வேர் இஸ் மை ப்ரைஸ். பிரித்து பார்த்தா, அப்பா கடவுளுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னேன் தெரியுமா. என் மானத்தை காப்பாற்றின கடவுளே மிக்க. நான் இதை தப்பு பண்ணியிருந்தேன், நான் அவன் மேலே முன்னால் மண்டியிடணும். ஒன்றும் இல்லை, கருப்பாக ஒன்று போட்டிருக்கிறான். ஒன்றும் கிடையாது, கருப்பு. அதில் சிவப்பாக ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். வாட் இஸ் திஸ்னு அது பார்த்த உடனே நான் வந்து ஏதோ ஒரு கட்சி கொடி மாதிரியே இருந்துச்சு அது. அதனால நான் அதை தூக்கி போட்டேன் அந்த பக்கமாக. வாட் இஸ் திஸ்னு கேட்குறேன். திஸ் இஸ் ஸ்கை மிஸ். ஸ்கையா கருப்பாக இருக்குதா, அப்படியே அந்த பக்கம் ரெட்டாக இருக்குது. கருப்பாக இருந்துட்டு அப்படியே அது ரெட்டாக இருக்குது. நடுவில் வந்து அந்த இந்த பக்கம் வந்து நிலா வந்து ரெட்டாக இருக்குது இந்த பக்கம். ஓகே, வாட் இஸ் த காம்படிஷன் டுடே. அவன் இங்கிலீஷில் தான் பேசுகிறான், ஏன்னா காது கேட்காத குழந்தை, ஏதாவது ஒரு மொழியில் தான் பேசுவான். வாட் இஸ் த காம்படிஷன் ஆஃப் டுடே? கலரிங் காம்படிஷன் மிஸ். வாட் இஸ் திஸ்? ஸ்கை மிஸ். வாட் இஸ் தட்? மூன் மிஸ். உங்கள் ஊரில் வந்து வானம் வந்து கருப்பும் சிவப்புமா இருக்குமா? உங்கள் ஊரில் நிலா சிவப்பாக இருக்குமா? வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஸ்கை? ப்ளூ மிஸ். வாட் இஸ் த கலர் ஆஃப் த மூன்? ஹாஃப் ஒயிட் மிஸ். நாம் ஒயிட்டும்போம், அவன் ஹாஃப் ஒயிட்டுங்கிறாங்க. ஹாஃப் ஒயிட். தென் ஒய் திஸ் கலர் அப்படின்னு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். டுடே மை ஸ்கை இஸ் ஆங்கிரி மிஸ். இன்றைக்கு என் வானம் கோபமாக இருப்பதனால் அது சிவப்பாகி கருப்பானது. அதில் இருக்கக்கூடிய நிலா சிவப்பாகி போனது. கலர் காம்படிஷன்ல ஜெயிச்சவன் அவங்க. புரியாம நான் கையெழுத்து போட்டு அவனுக்கு பிரைஸ் இல்லாம பண்ணது நான். மண்டிட்டு அந்த குழந்தையை நான் அணைத்து கொண்டேன். அன்னைக்கு போச்சு எனக்கு கர்வம். நீங்களாம் ஹெச்ஆரா இருக்கீங்கன்றதுனால கர்வம் பாராட்டாதீங்க. நமக்கு முன்னால் இருக்கின்ற குழந்தைகள், நான் ஒன்று சொல்கிறேங்க, பெற்றோர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன் பேரண்ட்ஸ்க்கு. இங்கிலீஷ் என்னங்க இங்கிலீஷ் பிடிக்கும் தான் எனக்கு, இங்கிலீஷ் ஒன்றும் தப்பில்லை. பேரண்ட்ஸ்னு அதுக்கு என்ன வேர் சொல்ல எனக்கு தெரியல. பெற்றோர்னு பேர் வச்சான் பாருங்க. குழந்தைகளை தந்தோர் தானேங்க? இல்லைங்க, இயற்கையால் குழந்தை வர நாம் பெற்றவர்கள், அதனால் நாம் பெற்றோர். டீச்சருக்கும் டாக்டருக்கும் வித்தியாசம் என்ன தெரியும்? ரெண்டுமே நோபல் ப்ரொஃபஷனுங்கிறான்ல. டாக்டர் டீச்சர் பக்கத்துலேயே நிற்க முடியாது. என்னன்னா டாக்டர் தப்பு பண்ணா ஒரு பேஷண்ட்டோட ஒரு குடும்பத்தோட சரி. நாம தப்பு பண்ணோம்னா ஒரு சமூகம், ஒரு நாடு, உலகமே அழிஞ்சு போயிடும். நம்பர் 1. 2, அவனும் பணம் சம்பாதிக்கிறான், நாமளும் பணம் சம்பாதிக்கிறோம். அவன் நோயாளிகளை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க.
நம்ம புத்திசாலியான ஃப்ரெஷ்ஷான குழந்தைகள் நம்மிடத்தில் வந்து அதில் நாம் பணம் சம்பாதிக்கிறோம். அந்த குழந்தைகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் இலக்கை நோக்கி நகர்த்துகின்ற உன்னதமான வேலையை மிக மிக ஆர்வத்துடனும் மிக மிக ஸ்ரத்தையுடனும் மிக மிக நன்றி உணர்வுடனும் அதை கையில் எடுக்கின்ற பொழுது மேஜிக்கல் மிராக்கல் நடந்து அந்த குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போய் நின்று சார் தேங்க்ஸ் சார் என்ற அந்த தேங்க்ஸ் என்கின்ற ஒற்றை சொல் வந்து சேருகின்ற பொழுது நாம் வாங்குகின்ற கோடிக்கணக்கான ரூபாய் கூட அதற்கு முன்னால் ஈடாகாது என்று சொல்லி பி ப்ரவுட் டு பி எ டீச்சர், பி ப்ரவுட் டு பி எ HR என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.